எல்லோருக்கும் வணக்கம். இது பெரிய கேலிஸ்தனிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரலாக்கட்டை பயிற்சி தான். அதுக்கு முன்னாடி மெய்ப்பாடம், அதாவது அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சிங். நான் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு டைப்பான ஸ்ட்ரெச்சிங். இன்ஜரி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இது. ஒரு கை முன்ன பின்ன, வலது பக்கம் இடது பக்கம் கை தூக்குறது, இது எல்லாமே ஸ்ட்ரெச்சிங்கில் வரும். மெய்ப்பாடன்னு சொல்லுவாங்க. கை மொழி சுற்றுறது, கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுறது, எல்லாம் 10 முறை சுற்றினா இந்த கை எல்லாமே, கை சதை எல்லாமே, ஜாயின்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சூடாயிரும். ஏன்னா உடனே கரலாக்கட்டை எடுத்து சுற்ற முடியாது. அது இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கையில் உள்ள ஒவ்வொரு ஜாயின்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். அதனால் அது ஃபுல்லாக எடுத்து சுற்றணும். ஒம்போதரை கிலோக்குள்ளது இது. ஒரு சைடாக சுற்றுறது, ஒரு சைடாக ஸ்விங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வெறும் ஸ்ட்ரெச்சிங் எல்லா ஜாயின்ட்ஸுக்கும் பண்ணோமோ அதே மாதிரி கரலாக்கட்டை சுற்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கைக்கும் 10 வாட்டி அசைக்கணும். அசைக்கிறதுனால அந்த சதை, அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சூடேறதுனால நீங்கள் இன்னும் சீராக பண்ண முடியும். ஒரு கை மாற்றி இன்னொரு கை மாற்றி ஸ்விங் பண்ணணும். இதனால் ஷோல்டர்ஸ், வேறு ஃபோர்ஆர்ம், வேறு க்ரிப்பு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். 2 கைக்குமே மாற்றி 10 வாட்டி ஸ்விங் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மசில் ஜாயின்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாகும். நீங்கள் கரலாக்கட்டை சுற்றும் போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் இன்ஜுரி ஆகாது. கையும் கண்ட்ரோலாக இருக்கும். இதில் ப்ரீத் ரொம்ப முக்கியம். ப்ரீத்தும் அது ஈவனாக ப்ரீத்தும் நல்லபடியாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆச்சுன்னா ஏர்லாக் வாயு மாதிரி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்விங்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் மசிலும் பேக்கோட ஷோல்டர் மசிலும் சேமாக ஆக்டிவ் பண்ணும். இது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது குறைவான இடையை வச்சு பண்ணும்போது சுலபமாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வாட்டி எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு மெய்ப்பாடம், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்கும். கரலாக்கட்டை பண்ணுறது எதுக்கு தான், அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மொபிலிட்டி நல்லாயிருக்கும். க்ரிப்பும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபோக்கஸ் நல்லா பண்ணலாம். ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும். இதிலேருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. மாறினா
நம்மளே இன்ஜுரி பண்ண முடியும். ஏன்னா அந்த சுற்றுதலில் கண்ட்ரோல் இருக்கணும். அதில் ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் க்ளீனாக சுற்ற முடியும். இல்லைன்னா உங்கள் உடம்பு மேலே உங்கள் மேலேயே அது பற்ற வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி நிறைய வாட்டி பட்டிருக்கு எனக்கு. ஒவ்வொரு வாட்டியும் கர்லா சுற்றத்துக்கு முன்னாடியும் கர்லா கட்டையை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம், கடவுள் வணக்கம், பஞ்சபூத வணக்கம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்பிக்கையின் பேரில் நாங்கள் பண்ணுறோம். அது எங்களுக்கு யூஸ் ஆகுது. சிலவங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நம்புகிறவங்களுக்கு இருக்குது. நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நானும் இதையும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன். இது சிங்கிள் ஆர்ம் ஸ்டாட்டிக் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 10 வாட்டி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுவாங்க. இதனால் உங்களோட ஜாயின்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், எல்போ ஜாயின்ட்ஸ். இது ஒரு விதமான ஸ்ட்ரெச்சிங். இதனால் உங்களோட கோர், உங்களோட ஃபோர் ஆர்ம் இது பயங்கரமாக ஹிட் ஆகும், ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். இது வலது பக்கம் சுற்று, இடது பக்கம் சுற்று 10 வாட்டி பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் கரலாக்கட்டை எப்படின்னா எடுத்த உடனே சுற்றிட முடியாது. அதுக்கு பாடி வெயிட் வார்ம் அப் இருக்குது. அதுக்கப்புறம் கரலாக்கட்டையை வச்சு மைப்பாடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இதுதான் நான் பேசிக்ஸ். இதை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் இந்த ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிரும் ஒர்க் அவுட்டுக்கு. ஸோ இன்னும் சுலபமாக இருக்கும். இது எல்லாமே கரலாக்கட்டை சுற்றத்துக்கு முன்னாடி பண்ணணும். இதெல்லாம் உங்கள் மசில் மெமரி, மைண்ட் மெமரிக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் எப்படி தூக்கி சுற்றுறீங்களோ அது கரெக்டாக சுற்றணும், உடம்புல படாமல். ஸோ அதனால தான் இது ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஒவ்வொரு மூமெண்ட் தான். இதெல்லாம் சேர்ந்து தான் கடைசியாக கரலா சுற்றுறது. இடது பக்கம் சுற்றணும், இடது பக்கம் தூக்கி ஷோல்டரில் வைக்கணும். மறுபடி அதே மாதிரி 10 வாட்டி வலது பக்கம் தூக்கி ஷோல்டரில் வைக்கணும். இதில் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ப்ரீத்திங்கும் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ஸ்விங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜாயிண்ட்ஸும் நல்லது. மொபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கரலா சுற்று. இடது கையிலேருந்து சுற்றுறேன். இது 1 மினிட்டுக்கு நான் சுற்றுறேன் வலது கை இடது கையில். அதுக்கப்புறம் வலது கையில் 1 மினிட் சுற்றுவேன். இப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த்துக்கு மொபைலிட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற ஒர்க் அவுட்டில் இது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நல்லா தெரியுது. என்னோடய எண்டரன்ஸ் லெவலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
இதுதான் ஒரு கை மாற்றி ஒரு கை சுற்றுறது. கரலா சுற்றுல நிறையா வகை இருக்குது. இதில் இதுவும் ஒரு சுற்று. இதே மாதிரி ஒரு 5 6 வகை நான் வந்து பயிற்சி பண்ணினேன். எனக்கு நல்லா இருந்தது. பயங்கர எஃபெக்டிவாகவும் இருந்தது. 9.5 கிலோ ஃபுல் ஆர்ம் ஃபெட்டிக் ஆயிடுச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். இப்படி புது புது விதமாக நான் இன்னும் அந்த விஷயத்த டஃப்பாக்கி பயிற்சி பண்ணிக்கிடுவேன். இதில் என்னோடய மைண்ட் செட் நல்லபடியாக பில்ட் ஆகுது. அது என் லைஃப்பில் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது நல்லா ஃபோக்கஸும் பண்ண முடியுது. ப்ரீத்திங்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ப்ரீத்திங்கும் நல்லா இழுத்து மூட முடியுது. ப்ரீத்திங்லேயும் கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ண முடியுது. இதிலே பயங்கர ஃபெட்டிக் ஆயிடுச்சு பாடி. இருந்தாலும் இந்த சுற்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணினேன். இது எப்படின்னா, சுற்றிட்டு ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அப்படியே. அதே மாதிரி இந்த கைக்கும் அப்படி தான், வலது கைக்கும் இடது கைக்கும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். பயங்கர ஃபெட்டிக் ஆச்சு மசில். ஃபோர் ஆர்ம் க்ரிப்பெல்லாம் பயங்கரமாக பம்ப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணினேன், நல்லா இருந்தது. என்ன எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இதில் நான் புஷ் பண்ணேன். ஃபோக்கஸ் பயங்கரமாக இருந்தது. ப்ரீத்திங்கும் நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. உள்ளே இழுத்து விடுறது, மூச்சு இழுத்து உள்ளே விட்டு வெளியே விடுறது. வலது கையில் இன்னமும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இதுதான் 2 கை பிடிச்சு சுற்றுறது. வலது பக்கம் இடது பக்கம் எல்லா கரையிலையும் வலது பக்கமும் இடது பக்கமும் சுற்றணும். இதுவும் அதே மாதிரி 1 மினிட் தான், எவ்வளோ முடியுமோ சுற்றணும். உங்களோட தோல் பகுதி, உங்களோட கழுத்து பகுதி, உங்களோட முதுகு பகுதியெல்லாம் பயங்கரமாக வலுப்பெறும். என்னால்
எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி நான் இது பண்ணினேன். நல்லா இருந்தது. இது சுமோ ஸ்குவாட்டில் காலை 2 அகலமாக வச்சு உங்களோட ஹிப் ஸ்ட்ரென்த்தில் கர்லாக சுற்றணும். பயங்கர டஃப்பாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் சுற்றும் போதும் பயங்கரமாக இருந்தது. லோவர் பேக்கு க்ளூட் எல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இது அந்த நின்றுட்டு பண்ணுறதை விட பயங்கரமாக டஃப்பாக இருந்தது. நான் முதல்ல போஸில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டேன், எலிவேட் ஆகிட்டேன். அது எனக்கு நல்லா தெரியுது. இது ஒரு விதமான சுத்து. இது என்னோடய நீலேயும் தைஸ்லேயுமே பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.